குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊர் ராஜாவுக்கு வாரிசு இல்லை. அந்த ராஜாவோட அஸ்ட்ராலஜர் ஒரு நாளைக்கு ராஜா கிட்ட போய் சொன்னால், நம்ம ஊர்லேருந்து ஏதாவது ஒரு குழந்தைய நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணினாக்க உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும்னு. அந்த ராஜா உடனே அனௌன்ஸ் பண்ணினா, யாராவது அவளோட குழந்தைய சாக்ரிஃபைஸ் பண்ண கொடுத்தாக்க அவளுக்கு நிறையா பணம் கொடுக்குறேன்னு. ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொன்னால், உனக்கே தெரியும் நம்ம எவ்வளோ புவர்னு. நம்மளோட 4th கிட் எப்படியுமே ஆஃபன் சிக்காரான். அவனால் எதுவுமே சரியாக பண்ண முடியல. நாளைக்கு அவனை ராஜா கிட்ட கொடுத்துடலான்னு. நெக்ஸ்ட் டே அந்த அப்பா அந்த குழந்தைய ராஜா கிட்ட விற்றுட்டான். ராஜா அந்த குழந்தைகிட்ட ஒரு ஃபியூ ஹார்ஸ் பிஃபோர் சாக்ரிஃபைஸ் கேட்டால், உனக்கு ஏதாவது லாஸ்ட் விஷ் இருக்கான்னு. அந்த பையன் சொன்னான், 4 சாண்ட் ஹவுசஸ் பில்ட் பண்ணணும், அதுக்கு சாண்ட் வேணும்னு. மினிஸ்டர்ஸ்லாம் சாண்ட் கொண்டு வந்து கொடுத்தா. 4 ஹவுசஸ் பில்ட் பண்ணினா. ஃபர்ஸ்ட் 3 ஹவுசஸ் இடிச்சான். 4th ஹவுஸ் முன்னாடி நின்று ஏதோ ப்ரே பண்ணிவிட்டு ராஜா கிட்ட போய் சொன்னால், ஐ எம் ரெடின்னு. ராஜா உடனே கேட்டா, என்ன பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணினியா? ஃபர்ஸ்ட் 3 ஹவுசஸை ஏன் இடிச்சேன்னு. அந்த பையன் சொன்னால், எனக்கு பிளாக் மேஜிக்லாம் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்னோட பேரண்ட்ஸோட ஹவுஸ். அவள் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் அவளே என்னை சாக்ரிஃபைஸ் பண்ண கொடுத்துட்டா. அவளோட ஹவுஸை இடித்தேன். செகண்ட் ஹவுஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவளாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும், அவள் பண்ணுறது தப்பு. அவளும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணல. ஸோ அவளோட ஹவுஸை இடித்தேன். தேர்ட் ஹவுஸ் உங்களோட ஹவுஸ். கிங்காக நீங்கள் தான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ண நீங்களே ஒரு குழந்தை கேட்டேன். அதனால் உங்களோட ஹவுஸை இடித்தேன். ஃபோர்த் காடோட ஹவுஸ். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் எது எனக்கு பண்ணினாலுமே அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஐ கம்ப்ளீட்லி சரண்டர்னு. ராஜா, உங்ககிட்ட ஒரு குவெஸ்டின் கேட்கட்டுமான்னு அவன் கேட்டான். ராஜா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னா, சரி கேளு. அந்த குழந்தை கேட்டுது, என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் நிறையா குழந்தையில சாக்ரிஃபைஸ் பண்ணுவேலான்னு. அந்த ராஜாவை செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அவர் நினச்சார், அஸ்ட்ராலஜர் பேச்சை கேட்டுண்டு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணுறதா இருந்தேன். ஐ எம் வெரி சாரின்னு அந்த பையன்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணினா. எல்லார் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணினா, இனிமே இந்த பையன்தான் என்னோட சன்னு. வெரி நைஸ் ஸ்டோரி. ஆனால் சேட் ரியாலிட்டி, நிறைய குழந்தைகளோட லைஃப் ஸ்மூத் அண்ட் ஹாப்பியாக இருக்கிறதில்ல. ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸே அவளோட கான்ஷியன்ஸை தூக்கி போட்டுட்டு நிறைய குழந்தைகளோட லைஃப்பை நரகமாக ஆக்குறா. நிஜமாவே காசுக்காக சில பேர் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கா. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.